இந்த மாதிரி ரோப் ஸ்ட்ராப் வந்து ரெடிமேட் கவுன்ஸ்ல வந்து பார்த்திருப்பீங்க. அது கூட ஸ்லீவும் அட்டாச் பண்றது கொடுத்துருப்பாங்க. அப்ப ரோப்பை கட் பண்ணிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுமா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா அட்டாச் பண்ண முடியுங்க. எப்படின்னா நமக்கு கோல்ட் ஷோல்டர் மாதிரி எனக்கு வேணாம், ஆனா தின் கேப் மாதிரி இருந்தா எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி கிளைண்ட் கேட்கிறப்போ ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது ஸ்லீவ்ல பயாஸ் பார்ட், அதாவது ஆம்போல் சைடு பார்ட் வந்து பயாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாருங்க. இல்ல வந்து லைனிங்கோட அட்டாச் பண்ணி சீம்லெஸ் ஃபினிஷ் இன்சைட் அவுட் மாதிரி பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பயாஸ் மூலியமா ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஆம்போல் சைட் பார்ட் மட்டும். இப்போ ஆம்போல் சைட்ல ஒரு எண்டை மட்டும் எடுத்துட்டு பாடி பீஸோட ஒரு எண்ட், அதாவது சீம் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த சீம் ஜாயிண்ட்ல வந்து ஒரு எண்ட் எடுத்துட்டு குட் சைட் மேல குட் சைட் ஸ்லீவை பிளேஸ் பண்ணிட்டு ஒரு சைட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா அட்டாச் பண்ணிட்டு ரோப் வரைக்கும் தான் நம்ம அட்டாச் பண்ண முடியும். அந்த ரோப் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஷோல்டர் ஸ்ட்ராப்ல, அது வரைக்கும் பண்ணிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் இந்த சேம் ப்ரொசீஜர் வந்து ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது முடிச்சிட்டீங்க அப்படின்னா இன்சைட் அவுட், அதாவது டேர்ன் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து சீம்லெஸ் ஃபினிஷும் கிடைச்சிரும். நம்ம ஈஸியா ஸ்லீவும் அட்டாச் பண்ணிடலாம். ஒன்ஸ் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ரோப், அதாவது ரோப் ஸ்ட்ராப்பை விட உங்களுடைய ஸ்லீவ் ஸ்ட்ராப் வந்து இன்னும் ஜாஸ்தி, அதாவது ஹைட் கூட தெரிஞ்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு எலாஸ்டிக், அதாவது 0.5 இன்ச் எலாஸ்டிக், ப்ராட் எலாஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த இன்ச் எலாஸ்டிக் வச்சுட்டு நீங்க கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஷோல்டர் மேல ஸ்லீவ் வந்து சூப்பர்பா நீட்டா பிளேஸ் ஆயிரும். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ரெடிமேட் கவுன்ஸ் வாங்குறப்ப இந்த ரோப்பும் கொடுத்துருக்காங்க, அட் த சேம் டைம் ஸ்லீவும் அட்டாச் பண்றது கொடுத்துருக்காங்க, எப்படி அட்டாச் பண்றங்கிற கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்துச்சுன்னா நம்ம ரீல வந்து சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.